அர்ஜுன பெருமானுக்கு வைக்கப்படுறார். எவ்வளத்துல இருக்கின்ற தமிழ்நாடு வரலாமா? தாராளமா வரலாம். ஜெகா வாங்கறியப்பா ஏன் என்னை அடித்தாயே? என்னை அடித்தாய் அல்லவா? நான் பெற்ற இன்பத்தை நீயும் பெற வேண்டும். அவன் அடிக்கிறது அப்படியே உனக்கு ஆடு மாடு மேய்க்கிறனா? ஐயோ அவன் அடிக்கிறது வாங்கி போடுற உதவ காட்டுல பண்ண வாங்கி போட்டு உதவ போடுற சொல்றாடி சொல்றான் யார சொல்றான்? பேர் படுத்த சபையிலேயே சப்பையிலையா படிக்கிற ரெண்டு சப்பையாக போகிறேன். அதான் பேர் படுத்த சபையிலே தோன்றி வரக்கூடிய அரசர். ஆமா விளக்கமாக சொன்னால் தெரியும். உங்களுக்கு தெரியும். ஆமா உங்க நாடகம் வராங்க பத்தியா? ஆமா அவர்களுக்கும் புரியும். ஆமா புரியும் என்றால் எப்படி குலமோ பரிமாண சந்திரகுலம் சந்திரகுலம் மூன்று பேர் அவதரித்தார். ஆமா யார் திருநாட்டிய மகிவர் ஒன்று பாண்டு மகாராஜா இரண்டு திருநாள்வார் மூன்று அப்படி திருநாட்டிய மகிவருக்கும் காந்தாரி அமருக்கும் 100 பேர் ஆடவர் ஒரு பெண் பாஜனம் மொத்தம் 101 பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் 5 தலை நாங்கள் போல் பஞ்ச பாண்டவர் உலகத்துல பஞ்ச பாண்டவர் கேள்விப்பட்டிருக்கியா? பாடி சொல்லிக்கிறாங்க. உங்க பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா ஏன் பஞ்சமன்றம் 5 அப்படி பஞ்ச பாண்டவரே நடுவரந்தே ஆமா பாட்டு பற்குலன் சந்திரன் காட்டிவன் கிரடி பின்னுக்கு போர் விஜயன் ஆமா சொல்லுக்கிற வகத்தை அசோகரான் அப்துல்லா பெருமான் ஒரு தாங்க மாட்டாரடா. அப்படி அர்ஜுன பெருமான் சொன்னே எப்படியா ஏன் பெருமான் என்று சொல்லக்கூடிய பட்டம் எதனால வந்தது எப்படி வந்தது அது எல்லாரும் கிடைக்குமா? ஏன் கிடைக்காது. முதல் கடவுள் யார் தெரியுமா? விநாயக பெருமான் முதல் கடவுள். அவருடைய தம்பி யாரு? முருகப்பெருமான். அவர்களுக்கே தந்தை யார்? அதை விட இன்னொரு பெருமான் ஒருத்தர் இருக்காரு. லைட் பக்கத்துல தள்ளிவா. சூரிய பகவானுக்கு சூரிய பெருமான் ஒரு பேர் இருக்கும். சூரிய பகவான் சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரிய பெருமான் ஒரு பேர் இருக்கும். சூரிய பெருமான் அதே இப்போ தெரியும் எனக்கு. தெரிந்து கொள். அப்படி அந்த பரமனை கோரி பாசுவத்தை பெற்றதால் எமக்கோ அர்ஜுன பெருமான் அன்றைய தினத்திலே பெயர் வந்தது. ஆமாம் எதுக்கு இருந்தாலும் அவரவருக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கும். சில பேர் ஆடியே பேர் எடுப்பாங்க. ஆமா சில பேர் நின்று பாடியே பேர் எடுப்பாங்க. ஆமா நீ உதவாங்கியே பேர் எடுக்கிற. ஆமா நான் எப்படி பேர் எடுக்கிறேன்? ஏன் அப்படி அவரவருக்கு ஒரு சாமர்த்தியத்தை காட்டினா யார்கிட்ட போய் காட்டும்? சாமர்த்தியத்தை பொண்டாட்டியாண்டா நீ யாரு காட்டுவ? மாமியாராண்டா. சாமர்த்தியம் காட்டணும் பொண்டாட்டி கிட்ட காட்டணும்னு சொன்னேன். ஆமா சரி
உன்னுடைய சாமர்த்தியம் போய் காட்டுன்னு கேட்டா என் மாமியாரண்டா. ஏன் உன்னுடைய மனைவி இல்லையா? ஐயோ மர அதை போய் மரியாதை யார் சாமர்த்தியம் காட்டுது? எங்க மாமனாரு. சுத்தமான பழப்பாட்டியா நீ? என்ன பண்றது? அப்படி இப்படி இப்படிதான். ஒத்துலடே கம்முடே. வேற ஒத்துலடா டேய் கம்முடா. ஏடா அப்படி கரத்துல என்ன இருக்கு பாத்தியா? அடடே வில்லு. ஏன் வில்லு கோர்வித ஏன் என்று சொல்லி பாபுக்கே. அப்படி கரத்திலே பார்த்தாயா? ஆமாங்க வில்லு. ஏன் காண்டிபம்? காண்டிபம். இந்த காண்டிபம் எங்க வச்சது? எங்கே? தேவேந்திரனா தேவேந்திரனால் காண்டகவனம் எனும் பிண சுடுகாட்டை அழிக்கும் பொழுது ஆமா அக்னி தேவனால் கொடுக்கப்பட்டது தான் இந்த காண்டிபம். காண்டிபம். காண்டிபம் ஆமாங்க வில்லாலி சொல்றனே, வில்லுக்கு ஒரு விதையும் சொல்லி கிடவகத்து அர்ஜுனன் சொல்றனே. அர்ஜுனன் ஏண்டா வில் பயிற்சி சாதாரணமா கத்துக்க முடியுமா? முடியாது. ஏன்? எதுக்கு? நமக்கு தான் நாடகம் ஆடுறோம். சாதாரண மேடை வந்து நாடகம் ஆட முடியுமா? முடியாது முடியாது. அதற்கென்று ஆமா யார் இருக்கணும்? யாரு? குரு 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 வாத்தியார் இருக்கணும். ஏன் ஒதுக்கி பாக்கணும். ஏண்டா ஒத்திக்க பார்க்கணும் பார்க்கணும். நம்மளா எங்கடா அந்த ஒத்திக்கலாம் பார்த்தோம். ஏய் நம்ம யாரையோ கூட அடிக்கிறோம். சரி நல்லது. இப்போ நான் போறேன்றியா? சரி. ஏண்டா உனக்கு வாத்தியார் யார்? பாபு வாத்தியாரா? உனக்கு வாத்தியார் யாரு? யாரு? பாபு வாத்தியார். மிகப்படுத்தி பெருமையா சொல்றா. அதான் தாத்தனார் பாபு வாத்தியார். தாத்த காரணம். அவன் காரணம் ஆசிரியர் பாபு வாத்தியார். சொல்லி கொடுத்தவர் தாத்தா. அப்படி வில் பயிற்சி சொல்லி கொடுத்தாரு சொல்லுனே. எனக்கு வாத்தியார் யார்? யாரு? துரோணர் அருமை சீடன் சொல்லி கொடுத்தவர். ஏன் சொல்றேன்? துரோணர் அருமை சீடன் சீடர் சொல்லிலேயே குணவிசேடன். எதுக்குங்க? எதனால சொல்றேன்? பஞ்ச பாண்டவர் 5. ஆமா. துரிநாதி கூட்டங்கள் 100. அப்படி மொத்தம் எத்தனை பேர்? 105. 105 பேருக்கும் முதல் வாத்தியார் யார்? கிருபாச்சாரியார் முதல் வாத்தியார். கிருபாச்சாரி. ஆமாங்க. 105 பேர் ஒரு வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்க முடியுமா? சத்தியமா முடியாதுங்க. கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆமா கொஞ்சம் ரொம்பவே கடினம் தான். இந்த காலத்துல 20 பேருக்கு சொல்லி கொடுத்துக்க வாத்தியார் ஆயிடுறாரு. பசங்களாம் வாத்தியார் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ. அப்படியா? சரி நல்லது. சரி ஏன் பாரு
இழைப்பு களைப்பு எல்லா மனிதருக்கும் உண்டுடா. கூத்து பார்க்க வந்துக்கிறாரு இப்போ சின்ன ஏய், உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டு. யோசித்துங்கிறான். காலைல எவ்வளவு தருவோம் தெரியல. நம்ம நாரது ராசம் தான் அடிக்கிறோம். 2500 தருவாங்களா 1500 தருவாங்களா அப்படியா? சரி, அவரவருக்கு என்ன தலைவி எழுதிருக்கோ அதான் அது கண்டிப்பா வரும். என்ன? அப்படி கிருபாச்சாரியார் முதல் வாத்தியாரா வராருப்பா. ஆமா. கிருபாச்சாரியார் 105 பேர் சொல்லி கொடுக்க முடியுமா? முடியாது. கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனால் அவருடைய மைத்துனர் துரோணாச்சாரியார் வாத்தியாரா வராரு. எப்படி என்ன கேட்டாரு சாயந்தரமா பணப்பாத்துல எந்த இடத்துல பண்ணியா இருப்பாங்கன்னு கேட்டாரு. பண்ணியா இருக்கிறாங்களா? பண்ணியா சாப்பிடுறாங்களா நீங்களா? நல்லா சாப்பிடுது. 2 பேரும் அதே சாப்பிடுறோம். 2 பேரும் அதே கேக்குறீங்க. பன்றியின் சாணத்தை மிதித்தாலே சிவன் கோயிலுக்கே போக கூடாது. ஆமா. சிவன் கோயிலுக்கே போக கூடாது. ஆனால் அந்த பன்றியை சாப்பிடுகிறார்கள். நம்ம 2 பேரும் மேய்க்கிறோம். அப்பலாம் படுத்தியா பண்ணி மேய்க்கிறதுக்கு பகவானுடைய ஒரு அவதாரம். வராகமூர்த்தி வெண்பன்றி அவதாரம். யாரை கொன்றார்? ஆமாம். இந்த தொழில் இருப்பாரா அரி குணத்துல இருப்பாரு. அப்படி பாடக்கூடாது. சரி, ஏன் அப்படி துரோணாச்சாரியார் வாத்தியாரா வராருப்பா. ஆமா. வில் பயிற்சி சொல்லி கொடுக்கிறார். குருகுல மக்கள் 150 நாளா குழந்தை சிறிய குழந்தைகளாக இருக்கு. ஏன் தெரியுமா? இளமையில் கல்லுன்னு சொல்லிக்கிறாங்க. அதே தாங்க. இளமையில் தான் கல்லு குடிக்கணும். ஆமா, இளமையில கல்லு குடிய வளர்ந்த பிறகு நீ வந்தாலே பேசியா ஒரே டிஷில் தான் வச்சு 2 நாளைக்கு நட முடியும். எந்த பஸ் அவன் ஓடி கேட்டாலும் அவள் தான் முடி போயிருக்காத. நம்ம கம்பெனி ஒரு முப்பதுக்கிறானுங்க. அப்படின்னா தான் சொல்றான்னு தெரியல. ஏன்னா இந்த பெச்சுக்கிறானுங்க. அந்த ஒருத்தன் ஆலமரம் மடங்கிறான். ஒருத்தன் அதான் இன்னொருத்த அடிப்போன மரம். ஒண்ணு கதவு பலகை, ஒண்ணு ஜன்னல் பலகை, ஒண்ணு கரம் பலகை. யாரு சொல்லிக்கிறார்? ஆனா 3 பேர் வாதியார் தான். ஏன்னா ஒரு மரியாதையே இல்லையா? யார்கிட்ட மரியாதை இல்லையா? மரியாதை இல்லடா. தூக்கம் தெளியத்துக்கு வந்துட்டு எழுந்து ஒழுங்கா பேசுறவங்க சொல்றது சவுண்டு கேட்கல. அப்படியே வில் பயிற்சி சொல்லி கொடுத்தாருப்பா. அப்படியே ஒரு 3 மாதம் சென்ற உடனே ஒரு நாள் ஆசானானவர் தேர்வு வைக்கிற தேர்வுனா பரீட்சை நடக்குது. எங்கே? ஒரு விருட்சம் என்றால் மரம், ஆலமரம் விருட்சத்தின் அடியிலே குருகுல மக்கள் 105 பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அமர்ந்து கொண்டு நாடகம் பார்க்கறாங்க. அதுபோல் குருகுல மக்கள் 105 பேர் அமர்ந்து கொண்டிருக்கணும். யார்? வாத்தியாரானவர் என்ன செய்கிறார்? நாங்கள் வருவதற்கு முன்னாடியே அந்த ஆலமரத்தின் உச்சியிலே கள்ளி காக்கா பொம்மை கட்டி வச்சிருக்காங்க. யாருன்னு தெரியாது. 105 பேர் யாருன்னு தெரியாது. நாங்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தோம். படைக்கு தலைவன் யார்? துரியோதனா முதல்ல கூப்பிடுறாரு. துரியோதனா எழுந்து வாப்பான்னு சொன்னாரு. துரியோதனா இந்த விருட்சத்தை பார்க்கும்போது, இந்த மரத்தை பார்க்கும்போது என்னப்பா தெரியும் கேக்குறாராம் துரோணாச்சாரியா அவர். மரத்தை தான் கேட்டாராம். கேட்டதுக்கு வாத்தியாரே இவ்வளவு பெரிய மரம் இருக்குது கண்ணுக்கு தெரியலையா? இவரு வாத்தியார் கேக்குற கேள்வி. வாத்தியார் கேக்குறான் கேள்வி துரியோதனன். நெட் அதிகம் கொஞ்சம் துரியோதனன். ஆமா. அதனால் துரியோதனன் உன்னை அழைத்ததே தவறு. நீ போய் உட்காருப்பான்னு சொன்னார். உட்காருன்றாரு. இரண்டாவது யாரு? துச்சாசனன். துச்சாசனபடி அழைத்தா அவனை கேட்டார். கேட்டதற்கு மரம் தெரிகிறது, நீ சொன்ன மரம் தெரியுது அப்படின்னு சொன்னாரு. நீ போய் உட்காருனார். அனைவரும் அழைத்தார். இறுதியாக பஞ்சபாண்டவர் அழைத்தார். யார்? பஞ்சபாண்டவருக்கு தலைவன் யார்? எமது அண்ணா திரௌபதி. அவரும் அழைத்தார். அழைத்த உடனே என்ன தெரியும் கேட்டாரு. ஐயா மரம் தெரிகிறது, கிளை தெரிகிறது, இலை தெரிகிறது. அப்படி என்று அண்ணா தர்மன் நான் சொல்கிறார், பீமான் நான் சொல்கிறார், நகுல சகாதேவர் சொல்றாரு. அனைவரையும் கூப்பிட்டாரு. ஆனா என்ன மட்டும் ஏன் கூப்பிடல? ஓரமாக கை கட்டி கொண்டு நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமா, ஏன்னா நான் குழந்தை இல்ல. அப்போ ஒன்று தெரியாதவன் போ ஓரமாக நின்று கொண்டிருக்கேன். ஆமா, வாத்தியார் விட்டு பாக்குறாரு அர்ஜுனனை. ஏன்? அகத்தின் அழகு முகத்துல தெரியுதான் அர்ஜுனனுக்கு. ஏன்னா 32 லட்சம் நானு. ஏன் இந்த லட்சத்தை பார்த்தா அர்ஜுனன் தூக்க மாட்டேன். எடுத்து விடுவேன். ஏடா 32 லட்சம். 32 லட்சம் என்ன லட்சணம்? கண்ணழகு, கண் முடியழகு, என்னுடைய வில் புருவழகு, உதட்டழகு, மூக்கழகு, கையழகு, தகால் நகமழகு, அதில் உள்ள சதை அழகு, என்னுடைய ஆடை அழகு, என்னுடைய கால் அழகு, அப்புறம் அப்படி சொல். நகம் அழகு, நகத்திலே உள்ள சதை அழகம். அவனை எப்ப அழகா என்ன வந்து பார்க்கிறேன்.
அப்படி அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்தவர் குறிப்பறிஞர் நினைத்தார். அர்ஜுனா வாடான்னு சொன்னார் பாரு. அப்படி சிங்கத்தை போல் நின்றியே ஐயடியே என்ன செய்ய வேண்டும் கேட்டதற்கு அர்ஜுனா இந்த விருட்சத்தை பார்க்கும்போது மரம் தெரியுதான்னு கேட்டார். அடடே மரம் தெரியுதா? மரம் தெரியுதா? தெரியவில்லை குருநாதா. அடடே கிளை தெரிகிறதா? இதுல ஒரு நுணுக்கம் கண்டுபிடிக்கணும். அடடே ஏன் அனைவரும் என்ன சொன்னாங்க அந்த மரத்தை பார்க்கும்போது? கிளை தெரியுதுனாங்க. ஆனா அர்ஜுனன் என்ன சொல்றான்? தெரியவில்லை குருநாதா. தெரியவில்லை குருநாதா. தெரியவில்லை குருநாதா. சரி கிளை தெரிகிறதா? தெரியவில்லை குருநாதா. ஏய் அது இசையா சொல்றானே. அடடே இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. கிளை தெரிகிறதா? தெரியவில்லை குருநாதா. கிளை தெரிகிறதா? தெரியவில்லை குருநாதா. மரம் தெரிகிறதா? தெரியவில்லை குருநாதா. அப்படி நட்டானா தெரியுது. நாதானே தெரிஞ்சு இப்ப யார் கேக்குறா? நாதானே ஐயர் வந்து கேக்குறாரு. ஐயன் கேக்குறாரு. அர்ஜுனா உன் இருவிழிகளுக்கு என்னப்பா தெரியுதுன்னு கேட்டாராம். பார்த்ததுக்கு அர்ஜுனன் சொல்றானா ஐயனே உச்சியிலே கட்டி இருக்கக்கூடிய கள்ளி காக்கா பொம்மையின் கண்ணு தெரியுது அர்ஜுனன். கண் வெளியானது. அப்படின்னா விழிப்பார்வை எப்படி பொட்டியார்? ஆமா அப்படின்னா விழிப்பார்வை எப்படி இருக்கும் அர்ஜுனனுக்கு? நான் பாரு நம்ம. ஏய் இதெல்லாம் ஞானக்கன்றா. நான் நோனிக்க நான் சொன்னேன். நோனிக்கண் இல்ல. இதெல்லாம் ஞானக்கண். ஞானக்கண்ணுக்கு மட்டும் தான் தெரியாதுலாம். இந்த மாதிரி கூணக்கண்ணுக்கு தெரியாது. அப்படி உச்சியில கட்டிருக்கக்கூடிய கள்ளிக்காக்கா பொம்மையின் கண்ணால தெரிகிறது என்று சொன்னியே. சொன்ன உடனே அர்ஜுனா பானத்தை பூட்டி அம்பு பூட்டி அட்டானார் பாரு. அடித்த உடனே அன்றைய தினத்திலே 105 பேர் முன்னாடி வந்துச்சு அந்த பொம்மை. அன்றைய தினத்திலே வாத்தியாருக்கு 100 மார்க் வாங்கி கொடுத்தேன். என்ன போல வாத்தியாருக்கு பெருமை சாக முடியுமா? பிள்ளையா பிறந்தா மனிதனாக பிறந்தா மதிக்கு ஜெல்மம் எடுக்கணுமா? தாய் தந்தையர் சிதிக்கு ஜெல்மம் எடுக்க கூடாது. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிக்கிறாங்க. ஒரு மனிதனாக பிறந்தால் மாதா பிதா குரு தெய்வம் அண்ணே பிதாவும் முன்ன தள்ளி ஒதுக்கணும். நான் உன்னை எட்டி ஒதுக்கி போறமா? யாரா சொல்லுது இந்த பழமொழி உனக்கு? எதுக்கு டைரக்ஷன் ஆகுது அங்கயா? ஏன் சொல்கிறேன்? பிள்ளையா பிறந்தா 10 மாதம் 300 நாள் நெற்றி வேர்வை நிலத்துல பெற்றெடுத்தா பாத்தியா தாய். தாய்க்கு தான் தெரியுமா கர்ப்பவாதம். அதை தெரியாமல் சில கணவர்கள் துன்புறுத்துகிறார்கள். என்ன மாதிரி நான் துன்புறுத்துறேன்னா என்ன சொல்ல வரேன்? இந்த போன் எடுத்து வச்சிருக்கேன். முட்டை குழம்பு வச்சிருக்கேன். ஏடா நான் சாப்பிடுறாரு. நாங்களாம் மா பலா வாழை முக்கணி என்று சொல்லக்கூடிய அந்த ரசத்தை சாறு எடுத்து அப்படியே அரிஞ்சு பானையில போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கடுகா வெல்லம் போட்டு அப்படியே மூடி கட்டி கொஞ்ச நேரம் பூமியில பொச்சு வச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு எடுத்து டப்பா தண்ணி குடிக்கலாம். ஆயா நாளைக்கு நீ நான் பணமாக போய் சொல்லுவோம். வந்தீங்களா? நம்ம அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஒன்லி இது அதுனா அதையே சாப்பிடு. ஏடா அதோட சொல்றேன். முக்கணி சாரை எடுத்து அருந்துவார்கள். நாங்களாம் காலைல 6 மணிக்கு அருந்துவோம். ஏடா மது நாட்டுக்கு வீட்டுக்கு உனக்கு இல்லையா? சரி நல்லது. ஏடா குடி என்பது என்னுடைய பரம்பரைக்கே தெரியாதுடா. என்ன அந்த வாசனை என்பது எங்க வம்சத்துக்கே தெரியாதுடா. மது என்பது சொல்லு. மது என்பது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு பாடு. உடம்பு காத்தால விட்டுக்கிடும். கோபப்பட்டு கோபப்பட்டு எடுத்து அடிச்சிருக்க குழந்தைய அடிப்பதற்கு வளர்ற பையன். 8 தோசை எண்ணி வைடா தொட்டு துண்ண அப்படி அன்றைய தினத்திலே வாத்தியாருக்கு பெருமை சேர்த்து கொடுத்தேன். அது போல என்னை போல வாத்தியாருக்கு பெருமை சேர்க்க முடியுமா? அப்படி இருந்தாலும் அண்ணால முன்னாடி வந்தாங்க. அவர் குறையே அவர் சொன்னாங்களா? குரியன் கொடுமை செஞ்சான் அதே மறுபடியும் நம்ம சொல்ல விரும்பல. ஒரு முறைதான் அந்த சொல்லுகள உயிர். தர்மபுத்திர மகாராஜா உங்களை அதி சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வர சொன்னார். சாந்தமியே சொர்வமான நீதி தர்மம் என்று சொல்லக்கூடிய எமது அண்ணா அழைத்திருக்கின்றார். நிற்கத்தகாது, புறப்படு போகலாம். அண்ணா அழைத்திருக்கிறான் என்றால்
சாந்தமியா சுரூபமான எமது அண்ணா என்ற தினத்திலே காவலை விடுத்தால் சீக்கிரமாக அழைத்த காரணம் என்ன சொல்லுங்கள். தம்பி அர்ஜுனா, உன்னை அழைத்த காலம் தானவா? நேற்றைய தினம் நாரத மாமுனிவர் வந்தவர் என்ன உரைத்தார்? நாம் ஐவரை வைத்து வாழக்கூடிய பாஞ்சாலி பெண் அல்ல பேய் என்று தெரிவித்தார். ஓ அடடடடடா, அவர் சொல்ல வார்த்தையை நம்பவில்லை. இருந்தாலும் இந்த விஷயம் உங்களுடைய தம்பி பீமசாந்தக்கு தெரியினார். பீமனை அழைத்து கேட்டதற்கு அவன் பெண் அல்ல பேய் தான் தெரிவித்தார். ஆகையால் பெண்ணா இருந்தா நாட்டுல வச்சுட்டு குடும்பம் இல்ல. உண்மைதான். பேய் எங்க இருக்கணும்? காட்டிலே இருக்கணும். ஆகையால் நீ என்ன செய்ய வேண்டும்? இனிமேல் பாஞ்சாலி இங்க இருக்கக்கூடாது. அடடடா, அவ பேய் என்று தெரிந்த உடனே அவளை என்ன செய்ய வேண்டும்? அழைத்து கொண்டு காட்டுக்கு சென்று கண்ணை கட்டி துரத்திட்டு வந்திருப்பான். அப்படியா? நீங்கள் சென்று பாருங்க. அண்ணா அழைத்தார் என்று வாசமுடன் ஓட்டமாக ஓடி ஓடி வந்தேன். ஆனால் அண்ணா என்ன உரைத்தார் பார்த்தியா? திரௌபதி என்பவள் ஒரு பெண் அல்ல பேய் என்று சொல்றேன். என்னால் நம்ப முடியல. ஆனால் அப்படி நம்பிக்கை இல்லாமல் கேட்டதற்கு பீமா அண்ணாவும் சொன்னார் என்று சொல்றாரு. ஆனா பீமா அண்ணா பொய் உரைக்க மாட்டார், பொய் சொல்ல மாட்டாரு. அதனால அளவு கடந்த சந்தேகமா இருந்து ஏன் அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். நேற்றோடு முதல் வருடம் தர்மன் அடைக்கலாம். ஆமா. இரண்டாவது வருடம் பீமன் அடைக்கலாம். மூன்றாவது வருடம் தான் என்னுடைய அடைக்கலாம் உங்களது. நேற்று வரை 2 வருடம் முடிஞ்சு போச்சு. இன்று 3வது வருடம். இந்த தினத்திலே திரௌபதி நான் அழைத்ததாக எடுத்துக்கொண்டோம். ஆமா, நர்மான சாமான் வாங்கி இருப்பீங்க உள்ள. என்ன சாமான் பாத்துறீங்க? பால் கொண்டானா? எப்பேற்பட்ட ஒரு மகாராணி அது முன்னாடி அம்மா தான் பேசினாங்க. அம்மா கூட இல்லமா வேகமா ஓடியாந்தேன். இப்ப யார் அழைத்தது? நடுவாலே ஆசைக்காக மாயட்ட மணாலன் இவர் என்ன மாதிரி அளித்த பெண் மாதிரி அளித்த பாலன் காரணம் தெரியல. பார்க்கலாமா? ஆசீர்வாத மங்களம் உண்டாகட்டும் உனக்கு. சரி டேய் டேய் காவல் வா. அடடடடடடா டேய் ஏய் பார்த்தாயா? அடடடா டேய் எப்பேற்பட்ட அழகு பாருடா என்னுடைய மனைவி. ஏண்டா உன்னுடைய மனைவி இருக்குது நீ பார்த்தே சேனிய. அதான் இப்ப இன்னும் சொல்லியா குண்டா கழுவிக்குதா? என்ன கழுவிக்குது? முன்னாடி பாத்துட்டு வர. ஏண்டா பார்த்தாயா எப்பேற்பட்ட அழகு. பெண்களாக பிறந்தா திரௌபதி போல இருக்கணுமா? ஏன் தெரியுமா சொல்றேன்? டேய் திரௌபதி அம்மா மாதிரி திரௌபதி அம்மா திரௌபதி அம்மன் திரௌபதி அம்மா அது அவன் சொல்றான். கன்னியா திரௌபதி ஏன் தெரியுமா சொல்றேன்?
பெண்களுக்கு வந்து மை தீட்டாதான் கண் மைக்கண் போல இருக்குமா. ஆனா திரௌபதிக்கு மை தீட்டாமலே கண் மைக்கண் போல இருக்குமா. அதனால தான் அவளுக்கு மைக்கண்ணி. நான் கண்ணி மைக்கண்ணி. நான் சொல்ல, நீ சொல்ல கூடாது. நீ தான் சொல்லிப்பா. சொன்னா நீ என்ன சொல்லணும்? மயில் விழி திரௌபதி அம்மா. அப்படி சொல்ல. மயில் விழி திரௌபதி. கண்ணியா திரௌபதி எப்ப போல இருக்கின்றாயே. வா நம் இருவரும் சிம்மாசனத்தில் அமரலாம். வா வா வா. ஏன் கண்ணு உண்மைதான் எனக்கு கோபம். எனக்கு எப்பேற்பட்ட ஆசை தெரியுமா? காவல மாதவா சொல்லுங்க. ஆமா உணவு அருந்தினாயா? உணவு அருந்து விட்டேன். ஆழ்பட ரசங்களை உண்டாயா? அத்தனையோ மறந்து விட்டேன். எந்த என்ன குறை இருக்குது நமக்கு என்ன குறை இருக்குது? சக்தி மகாராஜா காலை போட்டு அஸ்து கையை போட்டு சொன்னேன். என்னுடைய மனைவி என்னுடைய போரியோ உன் பொண்டாட்டினா ஏண்டா நாங்கள் இருவரும் அமர்ந்து கொண்டிருக்கிற சிம்மாசனத்திலே எப்படி இருக்குது பெருமையா சொல்லு. எங்களை பத்தி மிகப்படுத்தி பெருமையா சொல்லு. நான் சொல்லிடுறான் மறுஜோ ஏமா கேட்டு இருக்கீங்க? சும்மா பண்ணி வச்ச மாதிரி ரெண்டு பேரும் செதுக்கு சிலை போல செய்து வச்சுக்கிறாங்க. செய்து வைத்து ஆனா அண்ணா சொன்னார் திரௌபதி பெண் அல்ல பேய் என்று. ஆனா அவளை பார்த்தால் பெண் போல் தான் இருக்கிறார். ஒரே குழப்பமாக இருக்கிறதாடா. ஒன்னும் பிரியலையே. பிரியலையா? புரியல. ஏடா பேயின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? இது முன்னாடியே கேட்க கூடாது. சொல்லுப்பா. வாயாரன் கூட இப்ப சொல்றேன். யாரா? சொல்லிட்டு போறல நான் வாங்கிப்பா. அதாவது மூம்பயங்களாத்துக்கு தத்துவம் பயம் படுத்தணுமா? அது போல இப்ப தத்துவம் இல்ல தத்துவம் தான் போச்சு. தத்துவாவா? ஆமா. சரி வாஜா மகாராஜா சொல்லு முதல்ல. யார் இல்லையா? சின்ன வாத்தியாரே உள்ள போடுறோம் சொல்ல மாட்டேன். சரி ஐயா ஆசான் அவர்களே சொல்லி தொலையுங்கள். எப்படி சொல்லுங்க தெரியுமா? குருவே 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 கூலி கொடுத்துடணும். கூலி கொடுக்காதணும். முச்சு பண்ணணும். முச்சு பண்ணத்துல கொடுக்காதவனும். அதனால தான் வச்சாங்க பாரு. மர இளவரசியா எங்க வச்சாங்க? எங்க? 800 ரூபாய். நான் தான் முச்சு பண்ண கூடாது. சரி ஹாஸ்பிட்டலா? சரி நல்லது. பாவம் அவருடைய கஷ்டம் அவருக்கு. நம்மளுடைய கஷ்டம் நமக்கு. இப்ப பெண்ணா பையனை கண்டுபிடிக்கணும். ஆமா கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரியும். சொல்லுப்பா. பெண்ணா இருந்தாக்கா நடக்கும் போது கால் இருக்கும். ஓ ஆமா. பெண்ணாக இருந்தால் நடக்கும் போது பாதம் இருக்கும். பேய்னாக்கா பேய் வந்து நடக்காது. ஆமா பறந்து கொண்டே மேலேயே பறக்கும். ஆமா. அதனால உன் முன்னாடி இப்ப நடக்க சொல்லு. மனைவி அதான் அப்படியா? பாரியால் பாரியால் நடக்க. கட்டிக்காரன் கெட்டிக்காரன் நிரூபிச்சுட்டாங்க. அப்ப முட்டிக்காரன் யாராங்க விட்டா? என்ன ஆச்சு? என்ன மனைவி பாருங்க எப்பேற்பட்ட அழகுடா. எந்த ஒரு மாதிரிதான் உனக்கு ஒரு மாதிரி அதுடா. என்ன மாதிரி இருக்குது? பொண்ணே நான் போதுச்சு. ஓ உன்னுடைய சம்சாரம் அப்படி சொல்றா? கூட்டு போய் கரம் கன்னியா திரௌபதா. சரி என்ன ஞாபகம் வந்துச்சு? பொண்ணா கூட வர மாட்டேன். மாமே நான் போதுமா கம்மியாடி பையா. கன்னியா திரௌபதா என்ற தினத்திலே இல்ல நீங்க பேசுறீங்க அவனு பேச விடுறீங்க. யாரு? நான் தான் பேசுகிறேன். அவன் என்ன வார்த்தை ஆடுறா கேட்டுக்க முடியல. குழந்தை அல்லவா? குழந்தையான பெரிய குழந்தை அவனா குழந்தை. நமக்கு ஏமாந்தா நமக்கு வாய்த்தவர்கள் வாய்தான் கொஞ்சம் மகளம். ஆனால் திறமை சரிங்க போனா போகட்டும். இன்றைய தினத்திலேயே ஏன் தெரியுமா? முதல் வருடம் தர்மநாடத்திலே இருந்தா, இரண்டாவது வருடம் பீமநாடத்திலே இருந்தா, மூன்றாவது வருடம் என்னுடைய வருடம். அதனால இன்றைய தினத்துல எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை?
உன்னுடைய நடை அழக நான் பார்க்கணும் என்று ஒரு தினத்தில். கணவராசை தீர்ப்பவர் ஒரு மனைவியா அது என்னுடைய மனைவி. இந்த புத்தகம் போன்ற புத்தகத்தில் ஒரு காகிதம் இருக்கும் தெரியுமா? ஆமா. காகிதம் ஒரு வெண்மையா இருக்கும். வெண்மையா இருக்கும். அதுபோல் அந்த வெண்மையான பாதத்தால் பாராக பூமி தண்ணிலே நடந்து அடி வைத்து நடக்கிறத நீங்க பார்க்கணும். அப்படி சல் 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 ஓசையுடன் அப்படியே நடந்து வந்து உங்களுடைய நடை அழக பாரணும். அம்மாது பாத்தியா? பொய் சொல்லிடுறாரு. ஆமா. பேரு சும்மா பொய் சொல்லிடுறாரு. சும்மா சொல்லியா. நெருங்கல் எப்பேற்பட்டவர் பொய் உரைத்தா சீலர். ஐயோ. ஆனால் ஏன் பொய் சொல்லியிருப்பாரு? சரி, இந்த ஒரு சந்தேகம் முடிந்து விட்டது. ஆமா. பாதமானது இருக்குது. அடுத்த சந்தேகம் என்ன சந்தேகம்? நான் சொல்லட்டுமா? சொல்லு. ஜலம். ஓ, ஜலம். ஆமா. அந்த அம்மா கொடுக்க சொல்லு. கொடுக்க சொன்னா அந்த ஜலத்தை வாங்கி நீ பார்த்தால் இதுவே பெண்ணாக இருந்தால் ஜலமா இருக்கும். ஓ, தண்ணீராக இருக்கும். அது பேயா இருந்தால் சிவப்புறமா இருக்கும். ஓ, உதிரமாக இருக்குமா? சரி, அப்படியா? சரி. இன்றைய தினத்திலே ஒரு வாட்டி அடிக்கீங்களா? அது போதாதா? ஏன் உன் மீது உன்னை அன்றைய தினத்திலே வளையாவில்லை வளைக்க மணமாலை சூட்டினான் அல்லவா? உன் மீது நான் அக்னியில பெண்ணா பிறந்த போது அன்றே இப்பதான் சொன்னார் உன்னை மனப்பவர் அர்ஜுனன் தாமா என்று. மண்ணு பக்காவா? அன்றே ஆழமா பதிந்து விட்டது நீதான் பதி என்று வில்ல வைத்து அன்போடு மாறிட்டு. ஆமா, உண்மைதான். தெரிகின்றதா? சரி, இப்ப என்ன கேட்க வரேன்? ஏன் உன்னை பார்க்கலாம் என்று வேகமாக ஓட்டோட்டமாக ஓடோடி வந்தேன். அதனால் தாகமானது இருக்கிறது. அதனால் என்னுடைய தாகத்தை ஏங்க அப்ப சொல்லிக் கொள்ளாதா? இருக்கிறது. தாகமா திருக்கலாமா? மகாராஜா குடி குடிச்சு பாரு. கீழே ஊத்து. பழனி தோசை போதா இதனால கீழே சொன்ன ஆகட்டும். காவல், நீ சொன்னது எதுவுமே வேலை. நீ சொன்னது ஏதாவது ஒரு வேலை இல்லையா? ஏன் ஜலத்தை எடுத்து வந்தால் ஆனா அந்த ஜலமும் தண்ணீரா தான் இருக்குது. உள்ள ஜலமா தான் இருக்கு, ரத்தமா இல்லை. சரி, ஏன் அளவு கிட்ட சந்தேகம்? ஆமா, இதுதான் போய் நேரா போய் கேட்டலாம். சரி, இன்றைய தினத்திலே தர்மண்ணா அழைத்தார் திரௌபதி பெண் அல்ல ஒரு பேய் என்று சொன்னார். தர்மண்ணா சொன்னார். தர்மண்ணாவை கேட்டதற்கு பீமண்ணாவும் சொன்னார் அப்படி என்று உரைத்தார். நான் உன்னிடத்துல கேட்கிறேன், ஏன் உன்னிடத்துல சந்தேகம் அதிகம்? எனக்கு சந்தேகம் வந்து விட்டால் சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். அதனால் நான் உன்னுடைய ஆசை நாயகன், ஆசை மனவாளன். நான் கேட்கிற ஆசையாக நீ பெண்ணா அல்லது பேயா அதை மட்டும் சொல்லு. நீ பெண்ணா அல்லது பேயா? பெண்ணா அல்லது பேயா? இல்லை, பீமண்ணா ராஜா ஒரு குட்டி சாத்தவன் வந்து பாத்தீங்க. அது அவ்வளவு முடியாது. ஐயோ, மரணம் கண்டிக்கு பேய் சொல்லுவாங்க. சரியா? மரணம் கண்டிக்கு பேய் சொல்லுவாங்க. அது மாதிரி சரியா வச்சு அது என்னுடைய மனைவி அல்ல, இவள் தான் என்னுடைய மனைவி. பேய்
பேய் வா நம்ம வாழ திமிரு முடிச்சது கொஞ்சம் ஏய் பாத்தா என்ன தெரியுமா சொல்றா வானாதான் அவன வாயில போட்டுறேன் கிட்ட அப்படின்னு கூப்பிடுறா கிட்ட வராத ஏய் ஒண்ணு பயலாம் கிடையாது நமக்கு நாம சும்மா தண்டன போடுது அந்த வெங்காயம் பேர் தான் பயம் ஏடா அதுக்கு பேரடா பயம் இவங்கள அது தெரியாம வந்துட்டடா ஏய் பாத்தாயா அண்ணா சொன்ன பிரகாரம் இவன் உண்மையிலேயே பேய் தான் முறை பேய் வா ஏன் சொல்கிறேன் நான் பேய் தான் ஒண்ணில ஒரு 10 பேர் இருந்தாங்களா என் கூட மகாராஜா கொஞ்சம் நம்ம கிட்ட போலாம் வா ஏந்து வா எதுக்கு 10 பேர் பயமுறுத்திக்கிறாங்களா என்ன இப்ப எதுக்கு 10 பேர் ஏடா அங்க போய் நிக்கிறதுக்கா என்னது அங்க போய் நிக்கிறதுக்கு சும்மா வருவாங்களா ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா வருவாங்க என்ன வாங்கி கொடுக்கணும் அதுதான் என்னது அது மட்டும் போதுமா அது மட்டும் போதுமா ஒரு பிரியாணி ஒன்று பிரியாணி ஒண்ணா சரி காலைல வாங்கி தரமா வா ஐயோ ஏய் ஆமா நான் பெண்ணல்ல பேய் தான் நீ உன்னை பார்த்தாலே தெரியுது நீ பேய் தான் எதனால இந்த அவதாரம் எடுத்தாய் எதுக்காக இந்த அவதாரம் தெரியுமா சொல்லு எதனால அந்த துத்தர கருவாரிக்கு அயல போட்டுக்கிறவா இதான் கூப்பிடுறேன் என்ன உலகத்தில் வாழக்கூடிய பொய் கனவு சூதி வாதி வஞ்சனை பொறாமை துர்த்தகன் இப்படி செய்யக்கூடிய மனிதர்களை அடக்கவே கருவறுக்கவே எடுத்த அவதாரம் இது அவதாரம் நான் மட்டுமா வேற யாரு எனக்கு உருத்துல ஏத்துறதா வேற யாரு எனக்கு ஏத்துறதா அது பகவானா யாரு பகவான் அந்த கனவு நாடு நானே சொன்னீங்க உன்னை எதுக்கு நான் நினைக்க சொன்னேன் அவளை மடக்கிறானா என்ன அவனுக்கு ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைன்னு சொல்றா அதான் ஏடா அவனா என்னடா டேய் உன்னுடைய மனைவியாடா டேய் நீ எனக்கு எதுக்கு டேய் எதுக்கு எனக்கு முன்னாடியே நில்லு முதல்ல உன் உயிர் போனா கூட போட்டோம் என்ன ஏன் முன்னாடி டேய் உன் உயிர் போனா என் உயிர் குத்து காப்பாத்துறேன் நான் என் உயிர் தான் போச்சு அதுக்கு அப்புறம் உயிர் மயிர் போட்டு தரேன் டேய் என்ன பார்த்தாயா ஆமா கண்ணனும் இவ்வளவு சேர்ந்துதா ஆமா எடுத்துட்டு அவதாரம் அவதாரம் துஷ்டரை கருவறுக்க வேண்டும் என்று துத்தர கருவாரிக்க அந்த கனவு சேர்ந்து எடுத்த அவதாரம் இது. வா இப்படி முன்னாடி வா நேற்றுக்கு போயிடா நம்ம ராஜா வெகிரிவா அடடடடடா என்ன நான் மண் மாதிரி போ போகலாம் வேலைக்காக ஒன்றியும் பின்னாடி வந்துட்டு பழகுது ஏய் இருடா
இருந்தாலும் ஆமா. இதெல்லாம் பயப்படுறாடா நானு. அடடே. சிங்கத்திற்கு பிறந்தவடா நான். சிங்கம். டேய், அவ பேய் என்றால் என்ன பூதனா என்ன? நான் போ. டேய், எனக்கு கோவம் வந்து நீ பார்த்தது இல்லையா? பாரு இப்ப எனக்கு பாரு இப்போ. நான் பெண்ணல்ல. ஆமா. நீதான் தண்ணியா? சொல்லுமா. தண்ணியா? ஐயோ. டேய், அம்மா, என்ன அடியாதம்மா. எதையும் தாங்க இதையுமா. எங்கே அவர்? எங்கே அவர்? எங்கே அவர்? ஏம்மா தாயம்மா, திரௌபதி அம்மா, நான் ஒரே புள்ள கட்டிக்காரன். என்னம்மா? திரௌபதி அம்மா, ஏம்மா பாஞ்சாலி அம்மா தாயே, என்னை மட்டும் காப்பாத்து. அது பேரு பிறப்பு. இது ராஜேஸ்வரி வீட்டு. வா. அம்மா அடி விடாச்சு இது பாரு. நல்லா போடா. ஏண்டா, பார்த்தியா? ஆமா. எவ்வளவு ஒரு இருமாப்பு இருந்தால் கட்டிய கணவனத்தையே நான் பேய்னு சொல்றேன் பாத்தியா? இத்தனை வருடமாக இவளை பெண் என்று வாழ்ந்துருக்கணும் பாத்தியா? எங்களை விட ஒரு அறிவில்லாத பாத்துக்க முடியுமா? அதான். ஆனால் ஏய். கோபம் பிறந்து விட்டது. ம். எப்பொழுது இவள் மனதிலே கிளேசத்தோடு இடத்திலே இருந்தாலோ இவளை சும்மா விடலாமா? விடக்கூடாது. விடக்கூடாது. ஆமா. ஏய், இவ பூதனை நான் போயிட்டு என்ன? ஆ. ஏய், போ, 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 போ. நேரமே சரியில்லை. நல்லா நல்லா இல்ல அவள நான் அடிக்கிறேன். சரி, ஆமா. நீங்க அங்க பின்னாடி என்ன விஷயம் பேசுற? அம்மாவுக்கு பத்திக்குதான். எங்க பத்திக்குது? சூத்த எஸ்டி பூத்த. அடி சை, என்னங்க பாவம் சொல்றீங்க? அடி அடி பாவி, அடி படுபாவி. நீ போய் வளையா வில்லை வளைத்தன்ற தினத்திலே மனமாலை சுட்டனே, அதாண்டி உலகத்திலே நான் பண்ண தவறு. அதனால் உன்னை விட்டுவனாடி. நீ பேய் என்று சொன்ன அவனை விடுவனா? அடி பாதகியே, பஞ்சமா பாதகியே, பாதகியே. அவளை நாடிக்கிற ரைட்டு பின்னாடி என்ன போய் தண்ணி தொலைச்சிங்கிற. அப்ப பத்திச்சு. இப்ப அணைகிறேன். ஒரு கட்டி மரியாதை ஐயா. பாத்தியா? அநியாயம் செய்யறான் இவன். எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை விட அநியாயம் பெருசு. நான் என்னங்க பாவம் செய்தேன்? ஏய், குடும்பங்களை
உடையாடி விட்டு இல்ல அவனை நான் அடிக்கிறேன் சரி எனக்கு ஏன் வலிக்குது எதிர்வாடி மகாராஜா அவன் நல்ல பையன் தான் அவன் நல்ல பையன் எதிர்வலி இப்பெல்லாம் பண்றது ஆமா ஏமா இங்க ஒரு வாங்கி தூண்டுற பையன் தானே எங்க அவன் எங்க போனா அவன் ஏய், காவல் ஏய், காவல்